ஹாய், நான் உங்க பி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ஒரு சூப்பரான, டேஸ்ட்டான ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு சப்பாத்தி தான் பண்ண போறோம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் வைஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோ, கிரேட்டட் கேரட், அதுக்கப்புறம் பன்னீர் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ஷேப்டு சப்பாத்தி மாரி தான் நான் பண்ண போகிறேன். இது வந்து நீங்கள் காயின் பரோட்டா மாரியும் பண்ணிக்கலாம், சப்பாத்தி மாரியும் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஷேப் சப்பாத்தி பண்ணுறனால அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ஒரு 4 to 5 விசில் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஃபோக்கால் மேஷ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா வந்து மசிஞ்சிடும். இதுக்கப்புறம் வந்து துருவின கேரட் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அது கூடவே வந்து பன்னீர் வந்து நான் வந்து இன்றைக்கி மிக்சியில் வந்து லைட்டாக ஷேக் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சாப்பர் இருந்தால் சாப்பரில் போட்டு துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 6 to 7 ஸ்பூன் வீட் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட உப்பு கொஞ்சமாக வந்து இந்த ஓமம்னு சொல்லுவோம்ல, அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்து டைஜஷன்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்பைசஸ் வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள், மல்லித்தூள், அந்த கரம் மசாலா அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெறும் ப்ளைனாக தான் நான் பண்ணுறேன். இது கூட நீங்கள் தண்ணியே ஆட் பண்ண தேவையில்ல. ஸ்வீட் பொட்டேட்டோவில் தண்ணி இருக்கும், அதுக்கப்புறம் கேரட்லேயும் தண்ணி இருக்கும், பன்னீர்லேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ அதனால் எல்லா தண்ணியுமே நம்ம ஆட் பண்ணாமல் அப்படியே வந்து கையில் பிசைஞ்சிக்கலாம். லைட்டாக ஆயில் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா வந்து டைட்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா சப்பாத்தி டோ மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஒரு 1/2 hour வந்து விட்டுருங்க. அப்போ தான் வந்து அது நல்லா ஊறி இருக்கும் மாவு. அப்போ தான் வந்து சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி ரொம்ப. இப்போ வந்து அந்த டோ வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து பால் மாதிரி பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்தி மாரி தேய்ச்சிட்டு நான் வந்து என்கிட்ட ஷேப்பர் கட்டர் மாரி இருந்தது. ஸோ அதனால் அது எல்லாத்தையும் ஷேப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தவாவில் வந்து கீ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 சைடும் போட்டு எடுத்துட்டேன். அதுமாரி உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து இன்னொரு மெத்தட் டைப் சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு தனியாக வச்சு துருவின கேரட்டு, பன்னீர், ஸ்வீட் பொட்டேட்டோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்பைசஸ்லாம் வேணால் ஆட் பண்ணி அதை வந்து சப்பாத்தி தேய்ச்சிட்டு அது மேலே வந்து அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை ரோல் பண்ணிங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி காயின் பரோட்டா மாதிரி நீங்கள் வந்து தவாவில் வந்து 2 பக்கமும் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நாளைக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.